Tamil Bible Study. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 9. யெருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களை தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, இப்போ இந்த அபிமெலேக்கு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு விரோதமாக எழும்புறான். அபிமெலேக்கு இவங்க விரட்டினது போன அதிகாரத்தில் காணப்பட்டுச்சா? ஆமா, அது ரைட்டு. அதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்கா? அபிமெலேக்கு என்று பெயர் அப்படிதான் இருக்குல்ல. சரி, ஓகே, மேபி இதுல வரும்போது வருதா என்னன்னு தெரியாது நமக்கு. நம்ம கண்டினியூ பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். அபிமெலேக்கு 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முப்பது 31 கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுக்கு கர்ப்பப்பிறப்பான குமாரர் 70 பேர். சீகேமில் இருந்து அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா மனைவி அப்படின்றதான அந்தஸ்து இல்லாதபடிக்கு மறுமனையாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மறுமனையாட்டி அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் கான்குபேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ மனைவிக்குரியதான அந்த சுதந்திரம் அவளுக்கு இல்லாமல் இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு சாராலையும் ஆகாரையும் எடுத்துக்கலாம். ஆகார் என்னைக்குமே பைபிளில் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்க மாட்டா, மறுமனையாட்டியாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்ட்டு இருக்கும். சரி, ஓகே, இங்கே வருவோமே. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அந்த மறுமனையாட்டியினுடைய பிள்ளையாக காணப்பட்டான். இப்போ இவன் இந்த கிதியோனுடைய மற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது கிதியோனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக அவன் எழும்புறான். 2வது வசனத்தை பார்க்கலாம். யெருபாகாலின் குமாரர் 70 பேர் ஆகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ? ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது நல்லதோ? ஆளுவதுன்னா ரூல் பண்றது, நியாயாதிபதியை போல இல்லை. நம்ம போன அதிகாரத்திலேயே அதை பார்த்தோம். அது கிங்காக ஏற்படுத்தப்படுகிறதான காரியத்தை. இப்போ நான் உங்களுக்கு போன அதிகாரத்தில் காணப்பட்டதான ஒரு வசனத்தை ரெஃபர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இந்த எல்லா வெற்றிக்கும் பிறகும் விடுதலையான பிறகு எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவர்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கிங்ஷிப்பை கொடுக்குறாங்க, கேட்குறாங்க, அதை ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ தான் கிதியோன் சொல்கிறான், அதை ரெஃப்யூஸ் பண்ணுறான். நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்னொரு காரியத்தை கேட்குறேன்ட்டு சொல்லிட்டு அவன் கோல்டெல்லாம் வாங்கி அவன் என்னது ஏபோத்தில் 27 வருஷத்துல இருக்கு ஒரு ஏபோத்தை உண்டாக்கி வச்சான். அது அவனுடைய குடும்பத்துக்கு கண்ணி ஆயிற்று. ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர்கள் சோரம் பண்ணார்கள் அப்படின்ட்டு 22லேருந்து 27 இருக்க வசனங்களை நீங்க வாசிக்கணும். இந்த எஃபெக்ட் 8ஆம் அதிகாரத்தில் காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, ரூல் பண்றதான ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்ட போது நான் இது எப்படிதான் பார்க்குறேன் அப்படின்னா, இது கிதியோனுக்கு மாத்திரம் இல்லை, கிதியோனுடைய குமாரனுக்கும் அது கொடுக்கப்பட்டது, அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் போச்சு. இப்போ கிதியோன் ஆன்சர் பண்ணும்போது 23ல் நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் ஆள மாட்டான் அப்படி சொல்றான். அப்படியானால் கிதியோனுக்கு அப்புறம் ஒரு குமாரன் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி காணப்பட்டுச்சுன்னா, மூத்த குமாரன் அந்த இடத்துக்கு வருவான் அப்படின்றது. அப்போ கிதியோன் தன்னுடைய பிள்ளைகள் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்ட்டு சொல்றான். அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கேட்டிருப்பாங்கல்ல. அப்போ அவருடைய மனதில் என்ன ஓடினது அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம இதை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்க முடியும். 9ஆம் அதிகாரத்தை இப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் கவனிங்க. யெருபாகாலின் குமாரர் 70 பேர் ஆகிய, ஏன்னா கிதியோன் போயிட்டான். கிதியோன் இப்போ கிடையாது உலகத்தில், மரித்து போயாச்சு. யெருபாகாலின் குமாரர் 70 பேர் ஆகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ? ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன்.
என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான். அவர்கிட்ட போய் பேசுறான், கன்வின்ஸ் பண்றதுக்கு. 3வது வசனம், அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்போது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அப்போ அந்த சிட்டியில் இருக்க ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து கன்வின்ஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ எருபாகால் என்று சொல்லப்படுகிற கிதியோன் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவன், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? ஞாபகம் இருக்கா? மனாசே. வெரி குட். பாத்தீங்களா, கவனிக்காத போல இருந்தவரும் டக்குன்னு ஆன்சர் பண்றாரு. மனாசே கோத்திரத்தான் இல்லையா? அவன் வந்து சொல்றான், எங்களுடைய கோத்திரம் ரொம்ப சிறியது, எங்களுடைய தகப்பனுடைய குடும்பம் ரொம்ப சிறியது, அதுல இருந்து என்ன நீங்க சூஸ் பண்றீங்களே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பான். மனாசே. சரி, இந்த சீகேம் பட்டணம் அப்படின்றது எங்க காணப்படுது? சீகேம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்ராமியர் சொல்றோம் இல்லையா, அந்த எப்ராமியருக்கு கொடுத்ததான இடத்துலதான் இந்த சீகேம் பட்டணம் வந்து வருகிறது. இப்போ மனாசே வேற கோத்திரம், எப்ராயிம் வேற கோத்திரம். ஆனா 2 பேருமே யாருடைய பிள்ளைங்க? 2 பேரும் யோசேப்பினுடைய பிள்ளைங்க. ஆக்சுவலா இவர்கள் சகோதரர்கள். அப்ப கிதியோன் வந்து பாத்தீங்கன்னா மனாசே கோத்திரத்துல காணப்பட்டவன். இந்த மறுமனையாட்டி அப்ப எங்க இருந்திருக்கா? எந்த கோத்திரத்தை சேர்ந்தவள்? டீடைல்ஸ் என்ன அப்படின்னா, அவ எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவள். ஏதோ ஒரு காரணத்துக்காக, இப்ப இதுல பேசும்போது நமக்கு தெரியும், அவங்க வேலை செய்கிறதுக்காக கிதியோன் வீட்டுக்கு வந்ததான ஒரு ஸ்திரீயாய் அவள் காணப்பட்டாள். ஏன்னா வந்து எருபாகாலுடைய கடைசி மகன் வந்து சாப வார்த்தைகளை கூறும் பொழுது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசுவோம். சரி, இங்கே வருவோம் நம்ம. அப்போ இந்த சீகேம் என்பது எப்ராமியருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு இடம், ஒரு பட்டணம். அப்படியே 3வது வசனம் திரும்ப வாசிக்கிறேன். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். யாருக்கு? இந்த அவனுடைய பேர் ஞாபகம் வச்சுப்போம், அபிமெலேக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. இதான் வந்து இந்த ஹியூமன் நேச்சர் எப்படி வந்து கர்த்தருடைய காரியங்களில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் வரும்போது எப்படி தேவனுடைய சித்தத்துக்குறவங்க செயல்பட வைக்கும். இப்போ அது வரைக்கும் என்ன, இப்போ மற்றவர்களை விட வந்து எப்ராமியருக்கு கிதியோனை வந்து ரொம்ப இஷ்டமா இருந்திருக்கும்ல. ஏனென்று சொன்னால் அவங்க யோசேப்பினுடைய வம்சத்துல மனாசே வந்தபடினால் இஷ்டமா இருந்திருக்கும். ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப க்ளோஸ் வந்து யாரு? இந்த அபிமெலேக். இந்த அபிமெலேக் வந்து ரொம்ப க்ளோஸ். ஏன்னு சொன்னால் தாயினுடைய வழியில பாத்தீங்கன்னா சொந்த அந்த எப்ராமியருடைய அந்த ரத்தம் அப்படி பாக்குறாங்க. அதனாலதான் அவன் பாத்தீங்கன்னா நம் சகோதரர் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ரொம்ப க்ளோஸ், அம்மா சைடு ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால அவர்கள் என்ன பண்றாங்க, இவனுக்கு அதிக ப்ரெஃபரன்ஸை கொடுக்கவும் இவன் பட்சமாய் அவர்கள் சாய்கிறார்கள். அவனும் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்றான். 4வது வசனம், அவர்கள் பாகால் பேரித்தின் கோயிலில் இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். பாகால் பேரித்துனா என்ன அர்த்தம்? இப்படி கேள்வி கேட்டுனா போனா நல்லா இருக்கும்ல, ஏன்னா மறந்துடுறோம். பாகால் பேரித்து என்ன பண்ணாங்க, போன அதிகாரத்துல நீங்க கடைசியில பார்க்கும்போது கிதியோன் மரித்தபின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். அப்ப கர்த்தரை தெய்வமாக வைத்து கொண்டிருந்த ஜனம் இப்பொழுது கர்த்தரை தள்ளிவிட்டு என்ன பண்றாங்க, பாகால் என்கிற தெய்வத்தை தங்களுக்கு தெய்வமாக அவர்கள் வைத்து கொண்டு ஒரு உடன்படிக்கை. அதான் பேரித்துன்றது வந்து பாத்தீங்கன்னா பாகாலோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை அல்லது உடன்படிக்கையின் தேவன் என்ற அர்த்தம். ஓகே, 4வது வசனம், அவர்கள் பாகால் பேரித்தின் கோயிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஓப்ராவிலிருந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போய், ஓப்ரா என்பது மனாசே கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்குள் காணப்படுது. அது வந்து இவனுடைய கிதியோனுடைய பட்டணம், அவன் இருந்ததான ஊர் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவன் ஓப்ராவிலிருந்து தன் தகப்பன் வீட்டிற்கு போய், ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் எருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம்
ஒளித்திருந்தபடியால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடி கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையில அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இப்போ முதல் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் சொன்னேன், போன அதிகாரத்துல கூட கிதியோனை ராஜாவாக்க தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, முயற்சி செய்தார்கள். அந்த ஆஃபர் தான் அவங்க கொடுத்தாங்க, ஆளுகை செய் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், அந்த பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டாங்க. அப்போ ஒருவேளை அவங்களுக்கு விருப்பமா இருந்திருக்கலாம், ஏன் அப்பா இந்த ஒரு நல்ல ஆஃபரை வந்து தட்டி கழிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் அவர் முதிர் வயது உள்ளவராக அவர் மரித்து போன பின்பு இது வந்து பாத்தீங்கன்னா 70 பிள்ளைகள் விருப்பப்பட்டாங்களா என்று எனக்கு தெரியல, ஆனால் ப்ராபபிளி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இவன் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து கிதியோனுடைய பிள்ளை தான். ஆனா இவனுக்கு வந்து அந்த வாஞ்சை இருக்கிறத நம்ம பேசுறதுல நம்ம பார்க்கிறோம். ஓகே, அப்ப கர்வாலி மரத்தண்டையில அபிமெலேக்கை ராஜாவாக. கர்வாலி மரம்னா என்ன? நல்ல முள்ளெல்லாம் இருக்கிறதான அந்த ட்ரை லேண்ட்ல வளர்றதான மரம் தானே. இதுல ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? கர்வாலி மரம் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? கர்வாலி மரத்தின் கீழே ராஜாவாக்கினாரோ? ராஜாவை எப்படி வந்து அவர்கள் ராஜாவாக்கி இருக்கணும்ல. என்ன அப்படின்னா, அந்த கர்வாலி மரம்ன்றது ஒரு இடத்த அது குறிக்குது. அந்த இடத்துல அந்த மரம் காணப்பட்டது. நீங்க யோசுவாவின் புஸ்தகம் முடிவில் நீங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். யோசுவா புஸ்தகத்துல லாஸ்ட்ல யோசுவா கேட்பான்ல, கர்த்தர் தெய்வமானால் நீங்க அவரை பின்பற்றணும், இல்ல நீங்க எதை பின்பற்றுவீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தன்னுடைய கடைசி நாட்களில் அவன் என்ன பண்ணுவான், பேசுவான். அப்ப அவர்களோடு கூட அந்த ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். எந்த இடத்துல வருது பாருங்க, 25 வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகத்துல கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துல 25 இப்ப ஜனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க கீழ்ப்படிஞ்சு கர்த்தரையே தெய்வமாக சேவிப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் 25 அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே, பாருங்க, சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது, கர்த்தர் நம்மோடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது, நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியுதாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கர்வாலி மரம் ரொம்ப முக்கியமானது கிடையாது. அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு காணப்பட்டதான இடத்துல பக்கத்துல கர்வாலி மரம் இருந்துச்சு. அப்ப அந்த கர்வாலி மரத்தின் கீழ் என்று சொல்லும் போது இவர்கள் வந்து இதை சாதாரணமா செய்யல. அவர்கள் தான் இப்பதான் தெய்வமே மாறிடுச்சு. இப்ப அவங்களுக்கு பாகால் பேரியம். அப்ப அதெல்லாம் வந்து தள்ளப்பட்டு பாகால் பேரியுடைய கோயில் அங்க வந்திருக்கும் இல்ல. தெய்வத்தை தள்ளிட்டாதான் முக்கியமான இடத்துல தான் வெவ்வேறு கோயில் வந்துடும் இல்லையா. அப்படி வந்திருக்கிறது அங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்வாலி மரத்தின் கீழே அபிமெலேக்கை ராஜாவாக ஆக்கினார்கள். அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள சவுலுக்கு முன்னாடியே ராஜா இருந்திருக்காங்களோ கொஞ்ச நாள். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலினுடைய ராஜா எப்பொழுது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டானோ அப்போதான் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக பார்க்கப்பட்டான். அதற்கு முன்பாகவே ஜனங்களுக்கு இருந்ததான ஒரு விருப்பம் இது இருதயத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. போய் பார்த்தீங்க, அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தெரிந்து கொண்டு ராஜாவாக்க முயற்சி செய்கிறது. அவன் கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்ததுனால இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டு அவன் தள்ளுகிறது. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் எழும்பி இந்த காரியத்தை விரும்பினது. அப்போ அபிமெலேக் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை விரும்பி தான் என்ன பண்றான், அவன் எடுக்கிறான். இந்த காரியம் 7வது வசனம், இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அது யார் யோதாம்? கிதியோனுடைய ஒரு பையன், கடைசியா தப்பினதான ஒரு மகன் தான் யோதாம். அப்ப இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய். விருட்சங்கள்னா என்ன? விருட்சம், வெரி குட். விருட்சங்கள்னா மரம், ட்ரீஸ். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. இது ஒரு ஊமையான வார்த்தையில அவன் பேசுகிறான். அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்போது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது.
அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? ஒரு சின்ன உவமைய, கிதியோனுடைய அந்த கடைசி பையன் என்ன பண்றான், அபிமெலேக்கை ராஜாவாக்கிய சீகேம் பட்டணத்தாரை பார்த்து என்ன பண்றான், இந்த காரியத்தை பேசுறான். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ராஜாவாக தகுதி இல்லாத ஒருவனை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. நான் இந்த ஜனங்க போன அதிகாரத்துல கிதியோனிடத்துல பேசும்போது கிதியோனுடைய குடும்பத்தாரும் இதை கேட்டிருப்பாங்க. நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்களா இல்லையா? ஆனால் கிதியோன் பாத்தீங்கன்னா இதை ரெஃப்யூஸ் பண்றான். நோ, என்னுடைய குமாரனும் சரி குமாரனின் குமாரனும் சரி உங்களை ஆள மாட்டாங்க. ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கர்த்தர் தான் உங்களை ஆளுவார், கர்த்தரே உங்களை ஆள கடவர் அப்படின்ட்டு என்ன சொல்லுவான், அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவன் கேட்டதான காரியம் நம்ம புத்தி கேட்டதான ஒரு காரியம், எல்லா கோல்டையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவன் இதை செய்தது நமக்கு பாத்தீங்கன்னா ரியலா ஒரு ஞானமற்ற செயல்னு தெரியுதே ஒழிய ஏன் பண்ணான்னு நமக்கு தெரியல. இது முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவனுடைய குமாரர்ல ஒருத்தர் ராஜாவாயிட்டான் அபிமெலேக்கு. மற்ற இன்ஃபேக்ட் 69 பேரை கொண்டுட்டாங்க. யோதம் மட்டும் இருக்கான். அந்த யோதம் பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயில கொடுக்குறான் இந்த இது மூலமாக. அப்ப கிதியோனுடைய பிள்ளைகளும் இதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படிதானே அர்த்தமாகுது இல்ல? மூணு பாயிண்ட் மட்டும் கேட்கிறான். என்னன்னா, ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒலிவ மரத்திட்ட போய் கேட்டாங்க. எல்லா மரங்களும் ஒலிவ மரத்திட்ட போய் கேட்டுச்சு. ரெண்டாவது எல்லா மரங்களும் அத்தி மரத்துக்கிட்ட போய் நீயாவது ராஜாவாயிருன்னு சொல்லிச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி திராட்சரச செடியை பார்த்து என்ன பண்றாங்க, எல்லா மரங்களும் கேட்குது, அதுவும் நோன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் நோன்னு சொல்றதுனால முச்செடிகிட்ட போய் கேட்குது. அப்படியானால் கிதியோனுடைய பிள்ளைகள் அந்த நிறைய மனைவிமார் காணப்பட்டாங்க. பட் அவர்களுடைய அந்த பிள்ளைகள் எல்லாம் இதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா இவன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சுக்கிறோம். ஆனா முச்செடின்னு இவன் பாத்தீங்கன்னா கேவலமா சொல்றது யாரை குறித்து சொல்றான்? அப்கோர்ஸ் அபிமெலேக்கை குறித்து அவன் என்ன பண்றான், பேசுகிறான். அப்ப அபிமெலேக்கு இதை விரும்பினான். அவன் பாத்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு வந்துட்டான், நீங்க அவனை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அவன் சுட்டி காண்பிக்கிறான். எதுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா உங்களுக்கே புரியும். எக்ஸ்பிளைன் பண்ற ரீசன் என்ன அப்படின்னா, கிதியோனுடைய மற்ற பிள்ளைகளும் இதை என்ன பண்ணாங்க, நிராகரித்திருக்கிறார்கள். இந்த ஆஃபரை நிராகரித்திருக்கிறார்கள் தங்கள் தகப்பனை போலவே. சரி, 14வது வசனம். என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையில் நின்று ரட்சித்தார். இது ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவன் ரிஸ்க் எடுத்து தான் என்ன பண்ணான், ஆண்டவரை நம்பி தான் போனான். பட் ஆனால் அவன் தன்னுடைய லைஃபை ரிஸ்க் எடுத்து தான் அவன் என்ன பண்ணான், இந்த ஜனங்களுக்காக அவன் யுத்தம் பண்ணான். 17. நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி அவருடைய குமாரரான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக்கு. இப்போ மோர் டீட்டெயில்ஸ் வருது பாருங்களேன். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, மறுமனையாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ மறுமனையாட்டி எப்ராஹிம்ல இருந்து மனாசேக்கு கிதியோனுடைய வீட்டுல வேலைக்காரியாக காணப்பட்டிருக்கா. அப்ப அவளையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மறுமனையாட்டி அவன் எடுத்துக்கொண்டபடினால்தான் அபிமெலேக்கு என்கிறதவன் பிறந்திருக்கிறான். சரி, ஓகே. வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக்கு உங்கள் சகோதரரானபடியால், அப்படியானால் நிச்சயமாக அவள் எப்ராஹிமை சேர்ந்தவள் என்பது திரும்பவும் ப்ரூவ் ஆகுது. உங்கள் சகோதரானபடியால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்பொழுது நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் எருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாய் இருக்குமானால் அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாக இருக்கட்டும். நீங்க செய்தது நியாயமான காரியமா இருந்தா நல்லா இருங்க, நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்றான். அதான் சிம்பிளானது. அதுக்கு என்ன, நீங்க அபிமெலேக்க ராஜாவாக்கினது நீங்க கிதியோனுக்கு செய்ததான ஃபேவர் அல்லது உண்மையும் உத்தமமான காரியமானால் நீங்க நல்லா இருங்க, ரெண்டு பேரும் எல்லாருமே நல்லா இருங்க, ஆளுகிறவனும் சரி ஜனங்களும் நல்லா இருங்க. இல்லாவிட்டால், அப்படி இல்லாம இது ஒரு அன்ஃபேரான ஒரு காரியமா இருக்குமானால்
கிதியோன் குடும்பத்தாருக்கு செய்ததான துரோகமாய் இருக்குமானால், அதான் இல்லாவிட்டால், அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி, தன் சகோதரனாகிய அபிமெலேக்குக்கு பயந்து தப்பியோடி பேயோருக்கு போய் அங்கே குடியிருந்தான். பேயர் என்ற பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? பேலே. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தேசத்துக்கு அவன் ஓடிட்டான்னு அர்த்தம். பேயரின் குமாரனாகிய பீலேயம் அப்படி வரும்ல. அப்ப அங்க பீலேயமுடைய ஊர் அந்த சைடு ஓடிட்டான், பயந்துட்டு. இவன் வந்து அபிமேலை கொண்டு வான்ட்டு ஓடிட்டான். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு, நல்ல கவனிங்க, முன்னாடி இப்படி இருக்காது, இப்ப அரசாண்டான். ஏன்னா ராஜாவாக்கி வச்சிருந்தாங்கல்ல. அரசாண்ட பின்பு அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வர பண்ணினார். யெருபாகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து, அவர்களுடைய இரத்தப்பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும், தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்குக்கு இரண்டகம் பண்ணினார்கள். சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதிவிருக்கிறவர்களை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகே வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேத்தின் குமாரனாகிய காகேல் தன் சகோதரரோட சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி, இது ஆக்சுவலா இவன் யாரு அப்படின்னா அபிமெலேக்குடைய ஆள் தான் இவன். ஆனால் சீகேம் பட்டணத்துக்குள்ளே இவன் போறான். சீகேம்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவனை நம்புறாங்க, காகேல நம்புறாங்க. நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள். நமக்கு வேற ஒரு லீடர் கிடைச்சிருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அபிமெலேக்கு விரோதமாக அவனை ராஜாவாக்கினதான ஜனங்களே எழும்புறாங்க. அப்போது ஏபேத்தின் குமாரனாகிய காகேல், அபிமெலேக்கு யார், சீகேம் யார், நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன, அவன் யெருபாகாலின் மகன் அல்லவா, சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா, சீகேமின் தகப்பனாகிய ஏவரின் மனுஷரையே சேவியுங்கள், அவனை நாங்கள் சேவிப்பானேன். இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும், நான் அபிமெலேக்கை துரத்தி விடுவேன் என்றான். உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமெலேக்குக்கு சொன்னான். சொல்லி அனுப்பினான். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேத்தின் குமாரனாகிய காகேலின், இல்ல சேபூல் தான் அப்படின்னா இவனுடைய ஆளு. யாருடைய ஆளு? அபிமெலேக்குடைய ஆளு. சரி, வாசிட்டு நமக்கு புரியும். ரகசியமாய் அபிமெலேக்கின் இடத்திற்கு ஆட்களை அனுப்பி, யாரு? பட்டணத்தினுடைய அந்த அதிகாரியாகிய சேபூல் ரகசியமாய் அபிமெலேக்கின் இடத்துக்கு ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேரின் குமாரனாகிய காகேலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள், பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்றான். அப்படியானால் காகேல் கிடையாது, இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆள், அந்த சேனாபதி அப்படின்னு சொல்லலாம், அந்த பட்டணத்தை காக்கிறதுக்கு. ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு எதிரே விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். ஏபேத்தின் குமாரன் காகேல் புறப்பட்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றான். அப்போது பதிவிருந்த அபிமெலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோட கூட எழும்பி வந்தான். காகேல் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சியிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். சேபூலுக்கு தெரியும்ல, சேபூல் வந்து ஆக்ட் பண்றான், இல்ல அப்படின்னு சொல்றான். காகேலோ திரும்பவும், இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மியோனேனின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். அதற்கு சேபூல்,
அபிமெலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்போது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களுடைய யுத்தம் பண்ணு என்றான். அப்போது காகேல் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமெலேக்கோடைய யுத்தம் பண்ணினான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். அப்ப காகேல் பாத்தீங்கன்னா இவனுடைய ஸ்பை கிடையாது, இவன் வேற ஒருத்தன். இவன் என்ன பண்ணான்? அபிமெலேக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்புவதற்கு இவன் ட்ரை பண்றான். சேபுலையும் பாத்தீங்கன்னா சேபுல் இவனுடைய கிதியோனுடைய மகனுடைய அபிமெலேக்கனுடைய ஆள் தான் உள்ள இருக்கிறவன். ஆனா அவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசமா இருக்கிறான். இவனுக்கு அபிமெலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமெலேக்கு அருமாவில் இருந்து விட்டான். சேபுல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விட்டான். பட்டணத்தை விட்டு துரத்திட்டு பட்டணத்தை சேவ் பண்றான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரணான பட்டணங்களா இருந்திருக்கும். மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. பட்டணம் ஓப்பன் ஆகி வெளியில போறாங்க ஜனங்க. ஏன்னா ஒர்க்கே வெளியில தான் இருக்கும்ல, வயல்ல தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் அந்த செட்டப்லாம் எப்படி இருக்கும்ட்டு. அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை 3 படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான். இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம், உப்பு விதைத்தான் பார்த்தோம்ல, உப்பு விதைத்தான். அந்த சீகேம் துருகத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பேரீத் தேவனுடைய கோயில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள். சீகேம் துருகத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமெலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோட கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களோ நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இது மாதிரி இருக்குல்ல, கிதியோன்ட்டு ஆண்டவர் சொல்லி அனுப்புன மாதிரி போய் கிதியோன் அவங்கள பிடிச்சான். அங்கேருந்து காப்பி அடிச்சு வேற மாதிரி செய்யற போல பண்றான். இதெல்லாம் பார்த்து அப்படியே கேட்டு வர்றது தானே, அவங்க அப்பா தானே. அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமெலேக்குக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டி அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகேம் துருகத்து மனுஷர் எல்லோரும் செத்தார். இப்ப இந்த பெரிய பெரிய டவர்ஸ் எல்லாம் கட்டுறாங்கல்ல, அதுல எவ்வளவு பேர் இருக்கலாம்? ஆக்சுவலா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் டவர்ஸ் கட்டுறாங்கல்ல, நிறைய ஃப்ளோர்ஸ், எத்தனை அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? பெரிய டவர் இருக்குல்ல, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரெசிடென்ஷியல் டவராகவும் இருக்குல்ல, வெறும் ஆஃபீஸ் மாத்திரம் கிடையாது. முன்னாடிலாம் வெறும் ஆஃபீஸ் தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரா கட்டினா இத்தனை ஃப்ளோர்ஸ் ரெசிடென்ஷியலுக்கு அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. சிலது கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றாங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க, அப்படிதானே இருக்கு. இப்போ எவ்வளோ பேர் தெரியல, மேபி 3000 பேர் அப்படிலாம் இருக்கலாமா இருக்கும். இல்ல நான் கேட்கறது எவ்வளவு பேர் அதுக்குள்ள லீவ் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு டவுன் அப்படின்னு சொன்னா, இல்ல கிராமம்னா இவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்றதுல. அதே போலவே இந்த டவர்லயே பாத்தீங்கன்னா அவங்க வீடு எல்லாமே அதுதான், அங்க லீவ் பண்றாங்க. அது ஒரு ஆக்சுவலா ஒரு சின்ன வில்லா மாதிரி, வில்லேஜ் மாதிரி. அது ஆக்சுவலா நிறைய இருக்கும், மேலேயே இருக்கும், நிறைய இருக்கும். என்னைக்கோ இப்ப இது துருகம்னா உங்களுக்கு தெரியும்ல, துருகம்னா ஆக்சுவலா டவர், உயரமான டவர் தான் பாத்தீங்கன்னா துருகம். என்ன அப்படின்னு சொன்னா, துருகத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பயங்கர சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் துருகத்தை சுத்தி வந்தா மேல இருந்து ஈஸியா என்ன பண்ணலாம், அவர்கள் கற்களை வீசலாம் அல்லது ஃபயர் பால்ஸ் போடலாம். மேலேருந்து அம்பு எறியறது ஈஸியா, கீழே இருந்தா மேல இருந்தா ஈஸி இல்லை. அப்படி அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான காரியங்கள்லாம் இருக்கும். அப்போ அதனாலதான் வேதத்துல நீங்க துருகம், பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அப்படின்னு ஆங்கிலத்துல இட்ஸ் a strong tower, நேம் ஆஃப் த லார்ட் இஸ் த ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு இருக்கும்.
அப்போ டவர் அப்படி துருகம், அதுதான் தமிழில் வந்து துருகம் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா கோட்டைன்னா அது கொஞ்சம் வேற மீனிங் இருக்குது, அது ப்ராடா இப்படி இருக்கும் இல்லையா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துருகம்ன்றது உயரமான டவர். அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா 1500 பேர் ஆகிய மனுஷர் துருகத்து மனுஷராகி காணப்பட்டாங்க. டவருக்குள்ளே லீவ் பண்ணுறதான மனுஷராக இருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய டவராக இருந்திருக்கணும் அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து என்னது இந்த கொப்புகளெல்லாம் கொண்டு வந்து அப்படி எரிச்சுட்டான்னு நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு சின்னதாக இருந்திருக்கு ஏரியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி ஆக்சுவலாக நம்ம திங்க் பண்ண வேண்டாம். இது வந்து ரொம்ப ப்ரொடெக்டட் டவுன்ஸாக தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். சீகேமே ப்ரொடெக்டட் டவுனாக தான் இருந்திருக்கும். அரணுள்ள பட்டணமாக தான் அது என்ன பண்ணியிருக்கோம், காணப்பட்டிருக்கும். அதில் வந்து நடுவில் வந்து காணப்படுகிறதான இந்த சீகேம் துருகம் அப்படின்றது அதுக்குள்ளே மாத்திரம் காணப்படுகிறதான ஜனங்க. அப்போ அவர்களெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, அழிக்கப்படுறாங்க. பின்பு அபிமெலேக்கு தேபேஷுக்கு போய் அதற்கு விரோதமாக பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த, பாருங்க, பட்டணத்துக்கு நடுவே பலத்த துருகம் இருந்துச்சான், பெரிய டவர். அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து அதுக்குள்ள போயிட்டாங்க, டவருக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா டவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அவங்கள. ஏன்னா டவர் வந்து ப்ராப்பரா சீல் பண்ணிடலாம், உள்ளே வர முடியாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்றதுக்கான எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து நடுவில் அந்த டவரையே கட்டியிருக்காங்க அவங்க. ஓகே, கதவை பூட்டி கொண்டு துருகத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துருகம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருகத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்போது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. பெர்ஃபெக்டான த்ரோ அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எந்திர கல்லினுடைய ஒரு பீஸ் உடஞ்சி போன பீஸ் கடந்திருக்கு. அதை எடுத்து நம்ம கோபத்துல போட்டிருப்பாங்கல்ல, மேல எல்லாத்தையும் போடுவாங்கல்ல யுத்தம்னா, அது மாதிரி போட்டிருக்கா. இது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய தலையில விழுந்து அவன் தலையை உடைச்சிருச்சு. உடனே அவன் தன் ஆயுததாரியாக வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனுடைய சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான், அவன் செத்து போனான். அபிமெலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படி அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகேம் மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். யெருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அபிமெலேக்கை குறித்து பார்க்கிறதான காரியமும் எப்படி வந்து 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது அவனுக்கு கண்ணி ஆயிற்று. ஏபோத்தை செய்தது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சோரம் போகிறதற்கு கிதியோன் ஏதுவாக இருந்தபடினால் அந்த அவனுடைய குடும்பத்துக்கு அது கண்ணி ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நடந்த சம்பவத்தை 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது அபிமெலேக்குடைய துவக்கமும் முடிவுமாய் அமைந்தது. 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பி தொடர்ந்து சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அபிமெலேக்கு கொஞ்சம் தான் சில காரியம், அவனுக்கு பின்பு யார் வராங்க அப்படின்றது பார்ப்போம். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்முடைய லேர்னிங்க்கு ஏதாவது இருக்கா? ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா நமக்கு லேர்னிங்க்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாலும். ஆமா, கன்னிங்கா தான் பிளான் பண்றான். என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய அந்த உறவை பயன்படுத்திக்கிறான். தன்னுடைய தாய் பக்கம் இருக்கிறதான உறவு. அது மாத்திரம் இல்லாம இவன் வந்து அந்த ஜனங்களால அடித்து விலகி எங்கேயோ படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. இவனை வந்து நீ பரஸ்திரியின் மகன் தானன்ட்டு அடிச்சு விரட்டிடுவாங்க இவனை. எந்த இடத்துல எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இவனுடைய மற்ற சகோதரர்கள் வந்து இவனை சேர்க்கல. அந்த 70 பேர் இவனை சேர்க்காம என்ன பண்ணாங்க, இவனை வந்து விரட்டிடுவாங்க. ஆனா இவனும் வந்து பாத்தீங்கன்னா கிதியோனுடைய வீட்டுல தான் வளர்ந்தவன். எப்படி? அது வேற அது. சரி, எனிகோ இவனை வந்து பாத்தீங்கன்னா விரட்டி இருப்பாங்களா, விரட்டினாங்களா என்னன்னு தெரியல. எனிகோ இவன் வந்து மற்றவர்களுக்கும் இவனுக்கும் இருந்ததான மெயினான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய அம்மா வந்து
மனைவின்ற அந்தஸ்தை பெறலை. ஆக்சுவலா வேலைக்காரி, எக்ஸாக்ட்லி ஆகார் மாதிரி செட்டப். வேலைக்காரியா இருந்தவளை கிதியோன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல மோசமா இருந்தான். அதனாலதான் அது ஒரு இது சொல்லிடுச்சு. போன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், அவனுக்கு அநேக ஸ்திரீகள் காணப்பட்டார்கள். அவன் வந்து இதுல வீக்கா காணப்பட்டான் அப்படின்றது உண்மை. பவரும் பணமும் வரும்பொழுது தன்னுடைய பணத்தையும் பவரையும் தவறாக பயன்படுத்தினதான ஒரு கேரக்டர்ல இவனும் ஒருத்தன். அப்கோர்ஸ் ராஜாவை வரும்போது சாலமோன் அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ ஆனால் இவனுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்ராயிம் ஊர்ல இருந்து வேலைக்காக கிதியோனிடத்துல வந்தவள். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் அபிமேலேக்கை பெற்றெடுக்கிறாள் கிதியோனுக்கு. கிதியோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிதியோன் வீட்டில் தான் இந்த அபிமேலேக்கு வளருகிறான். ஆனாலும் கூட மற்ற சகோதரர்களால் அங்கீகரிக்கப்படலை. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கிறதான காரியம் தான். அப்போ இவன் போய் என்ன பண்ணுறான், அங்கே போய் பேசுகிறான், இந்த மாதிரி நான் உங்களுடைய சகோதரனும் உங்களுடைய எலும்பு மாம்சமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏமாந்துட்டாங்க. ஆக்சுவலாக கிதியோனும் அப்படித்தான், கிதியோனுடைய மற்ற பிள்ளைகளும் அவர்களுக்கு அப்படிதான். ஆனால் அவர்கள் இன்னும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னும் போது இதுதான் பிரச்சனை. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழகா 8ஆம் அதிகாரத்திலே வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இதெல்லாம் பின்னாடி எழுதப்பட்டதுனால அது முன்னாடியே அந்த பிரீஃப் எல்லாம் வந்துடும் நமக்கு. எங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல கிதியோன் என்னும் எருபாகால், லாஸ்ட் வசனம், கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமல் போனார்கள். நன்றி மறந்துட்டாங்க அப்படின்றது அங்க ஏற்கனவே அங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரையும் மறந்துட்டாங்க, கர்த்தர் வந்து ரட்சிக்கருக்கு பயன்படுத்தின கிதியோனையும் என்ன பண்ணாங்க, அவர்கள் மறந்து விட்டார்கள் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ஸ்டோரி தான் வந்து தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்துல எப்படி மறந்தாங்க அப்படின்றது காணப்படும். அடுத்தது எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிதியோன் செய்த ஒரு காரியம் இஸ்ரவேலுக்கு சோரமாயிற்று. அதே நேரத்துல கிதியோனுடைய குடும்பத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க விரோதமா எழும்பி செய்ததான காரியத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறதா இல்லை. அது செய்தார்கள் சீகம் ஜனங்க அதுதான் செய்தார்கள். அப்ப கிதியோனுக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்க எழுதுறதான காரியத்தையும் கர்த்தர் வந்து மன்னிக்க தயாரா இல்லை. அவங்க என்ன பண்றாரு, பழி வாங்கறதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. சீகேமுடைய பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் இது பண்றாரு. அதை வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு பேரபிள்ல சொல்றதை போல யோதாம் வந்து என்ன பண்ணிட்டான், அதை சொல்லிட்டு போனான். அதை அதுக்கப்புறம் யோதாமுடைய இதெல்லாம் வந்து வரவே இல்லை. அவன் எப்படி இருந்தான், அவன் மறிக்கல, அவன் வேற இடத்துல இருந்தான். அதுக்கப்புறம் வேற வந்திருக்கலாம். பட் அவனுடைய இது வந்து இம்மீட்டீரியல். ஏன்னா அதற்கு பின்பு அவன் பயன்படுத்தப்பட்டதா நம்ம பார்க்கல. அதனால பயன்படுத்தப்பட்டவர்கள் அவசியமான காரியம் தான் நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்மளுடைய லேர்னிங்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி ஆண்டவர் வந்து சொல்லுகிற காரியம் எப்படி வந்து பலிக்குது, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் போது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படலை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா லேர்னிங்காக நம்ம எடுக்கணும். கர்த்தரை தெய்வமாக தங்களுடைய உடன்படிக்கையின் தேவனாக உடன்படிக்கையாகவே வைத்துக்கொள்ள வேண்டியதான ஜனங்கள் இப்பொழுது அவரை தள்ளிவிட்டு வேறொரு தெய்வத்துக்கு பின்பாக போகும் பொழுது அது எப்படி அவர்களை பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எந்த சூழ்நிலையிலும் அதை மாத்திரம் நம்ம, ஏன்னா உடன்படிக்கைன்ற மீனிங்கே இதுதான். உடன்படிக்கையை எப்படி தள்ளலாம், உடன்படிக்கையை தள்ளிவிட்டு கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிறது தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை தள்ளிட்டு என்ன பண்றாங்க, வேறொன்றை தெய்வமாக அவர்கள் ஏற்கிறார்கள். அதான் பாகால் பேரித் அப்படின்றது. அதனுடைய பலனை அவர்கள் அனுபவித்து தான் ஆகணும். இப்ப திரும்ப அவர்கள் திரும்பி ஆண்டவரை நோக்கி கதறும் போதுதான் அடுத்த ஒரு விடுதலையை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அவங்களுக்கு கொடுக்க போறாரு. சைக்கிள் ரிப்பீட்ஸ். நியாயாதிபதிகள் ஃபுல்லா சைக்கிள் ரிப்பீட்ஸ். ராஜாக்கள் எழுப்பி வரும்போது பார்க்கலாம். ஆனால் நியாயாதிபதிகள்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே நியாயாதிபதிகள்ல கடைசி கூட போட்டிருக்கோம், இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாக்கள் புஸ்தகத்துல இந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா யூதா பக்கத்துல நீங்க பார்க்கும்போது நடுவில் ஒரு நல்ல ராஜா எழுப்பி கம்ப்ளீட்டா அதெல்லாம் இது பண்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ மோசமா இல்லைனாலும் இந்த பீரியட் ரொம்ப மோசமான ஒரு டார்க் பீரியடை போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் இது ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கு. சொன்னது போல நியாயாதிபதிகள் ராஜாக்கள் ஆனார்கள். ராஜாக்களா காணப்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களா எல்லாரும் ராஜாக்களா ஆயிட்டாங்க. ஆனா அந்த சைக்கிள் வந்து என்ன பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில தொடர்தானே செய்கிறது. இப்ப தேவன் அங்கீகரிக்காத ஒரு ராஜா, அதே மாதிரி இந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் அங்கீகரிக்காத தேவனுடைய ஜனங்களே இவர்கள் கிடையாது. ஏன்னா பாகாத் பெரியதோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஜனங்களும் தேவனுடைய ஜனங்கள் கிடையாது, ஆனா தேவனுடைய ஜனங்கள்ன்ற பேர்ல இருக்காங்க.
அபிமெலேக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் ஏற்படுத்தின ராஜா கிடையாது, இந்த ஜனங்களை ஏற்படுத்திக்கிட்ட ராஜா. ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள ஆண்டவர் இப்படி வைக்கவே இல்லை. தேவன் தான் ஜனங்களை தெரிந்து கொள்ளணும், அவர்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ளேயே காணப்படணும். அவர்களுக்கு ராஜாவை தேவன் அபிஷேகித்து கொடுத்தார், அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இதுதான் செட்டப். அது வந்து தேவனுக்கு பிரியமில்லைன்னா கூட, ஆனால் தேவனிடத்துல கேட்டுதான் என்ன பண்ணாங்க, அவர்கள் ராஜாவை அவர்கள் பெற்றார்கள். இங்க தேவனிடத்துல கேட்கறதெல்லாம் பாயிண்டே கிடையாது. அதான் அவன் சொல்றானே, ஊமையில இந்த மரங்கள் எல்லாம் போய் ஒரு மரத்துக்கிட்ட கேட்குது, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு. அப்படியானால் இது தேவன் ஏற்படுத்துகிற காரியமே கிடையாது. மரங்கள் எல்லாம் போய் ஒரு மரத்துட்டு நீ எங்களுக்கு ராஜாவாயிருன்னு கேட்குது. அப்ப மரங்கள் எல்லாம் போய் யார்கிட்ட கேட்கணும்? அவர்களை இவ்வளவு நாள் நடத்தின ராஜாவாகிய தேவன் இடத்துல போய் கேட்கணும், எங்களுக்கு ஒரு மற்றவர்களை போல ராஜாவை ஏற்படுத்திக்கணும். அது அட்லீஸ்ட் பரவாயில்ல. நியாயங்கள் முடியும் போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சாமுவேல்கிட்ட போய் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க, தேவன்கிட்ட கேட்க சொல்லி எங்களுக்கு ஒரு ராஜாவை மற்ற தேசங்களில் இருக்கிறதை போல ஆளுகிறதற்கு. தேவனுக்கு அது பிரியமில்லை, சாமுவேலுக்கும் பிரியமில்லை. ஆனாலும் கரெக்டா பார்த்து வந்து அட்லீஸ்ட் ஓகே இல்ல, தேவனிடத்துல ராஜாட்ட போய் எங்களுக்கு வேற ராஜாவா, வருத்தமா இருக்கும் அவரை தள்ளுறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போறாங்கல்ல. இது ஆனா ரொம்ப மோசம். இது என்ன அப்படின்னா, மரங்கள் எல்லாம் ஒரு மரத்துக்கிட்ட போய் நீ எனக்கு ராஜாவாயிரு அப்படின்றது ரொம்ப மோசம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? இதே செட்டப் தான் இன்னைக்கும். இப்ப ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு தலைவனை இன்றைக்கும் தேவன் தான் தெரிந்து கொடுக்க வேண்டும் ஒழிய, ஜனங்கள் எல்லாம் போய் எங்களுக்கு நீ தலைவனாயிரு, எங்களுக்கு நீ பாஸ்டராரு, எங்களுக்கு நீ நடத்து அப்படின்னு சொல்லுகிற செட்டப் நீங்க அறியாம நீங்க அக்செப்ட் பண்ணலனாலும் அது உலகத்துல நடக்குதா இல்லையா? சபைகள்ல ஜனங்கள் தங்களுக்கான மேய்ப்பர்களை தாங்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம வந்து பார்க்கிறோம் இன்னைக்கும். இது வந்து நிருபங்கள்ல எழுதப்பட்டிருக்கா இல்லையா? தங்களுக்கு செவிக்கினிய போதகர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், இருக்கா இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டேர்ம்ஸ்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கா. அவர் நிருபம் எழுதுகிற டேர்ம்ஸ் சொல்லியிருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோதாமுக்கு வந்து அப்படிலாம் தெரியாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பேசுகிறதான பாஷையில் ஒரு கவிதை நயத்தோட ஒரு பேரபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை சொல்கிறான். பட் ஆனால் எல்லாமே பைபிளில் இருக்குன்னு நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தைகள்லாம் யார் யாரோ வெவ்வேறு நடைகளிலே அவர்கள் பேசியிருந்தாலும் இதெல்லாம் வேதத்தில் சொல்லுகிற காரியமாக ஒரே கருத்தை கொடுக்குது அப்படின்றதுல மட்டும் சந்தேகமே கிடையாது. என்னைக்குமே யாரையுமே நடத்துறதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும். இப்ப ஒரு ஸ்திரீயானவளுக்கு ஒரு கணவனை தேவன் தெரிந்து கொண்டு கொடுக்கணுமா, இல்ல அவளே தெரிந்து கொள்றதா? தேவன் தெரிந்து கொண்டு கொடுக்கும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா தலைவனா இருந்து அந்த குடும்பத்தை என்ன பண்ண போறான், அப்படிதானே? அப்ப மனைவியானவள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசத்துக்கு ஒப்பிடப்பட்டால், ஒரு நிலத்துக்கு ஒப்பிடப்பட்டால், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிற்கிறதான மரம், தெரிந்து கொள்ளப்படுகிறதான தலைவன் என்பது தேவன் தெரிந்து கொண்டு கொடுத்தா பிளஸ்ஸிங்கா இருக்கும் இல்லையா? அதேதான் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும், சபைக்கு வந்து போதகராக இருந்தாலும் தேவன் வந்து தெரிந்து கொடுக்க வேண்டும், தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரூத்து. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா தேவனிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கோ, தேவனுடைய கரத்திலே காத்திருந்து செய்கிறதற்கோ ஜனங்களுக்கு வந்து பொறுமெல்லாம் கிடையாது. ரொம்ப குயிக்கா எல்லா காரியங்களும் நடக்கணும் என்று ஜனங்கள் விரும்புகிறபடினாலே அது வந்து ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது. உடனே இமீடியட்டா வேணும் அப்படின்போது காரியத்தை செய்யறாங்க. ஸோ இப்படி வந்து சில லெசன்ஸ் வந்து நம்ம படிக்க முடியும். பட் ஆனால் எல்லாமே ஒரே பேட்டர்ன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே போல ஒரே பேட்டர்னாக தான் வரும். அதனால் நீங்கள் சொன்னதான் நியாயாதிபதியில் இந்த சைக்கிள் ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்துனே இருக்கிறது ரொம்ப அழகாக அவங்க பிரித்து அப்படி இப்படி எழுதியிருப்பாங்க. நியாயாதிபதி இப்படி எழுதுனா, இப்படி எழுதுனா, இப்படி போனாங்க அப்படின்ட்டு. ராஜாக்கள் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ராஜா இருப்போம், அடுத்தது யூதாவை மட்டும்தான். இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். இஸ்ரவேலில் நீங்கள் இன்னொரு காரியமும் பார்க்கலாம், அது ஆல்மோஸ்ட் நியாயாதிபதியில போல தான். தேசம் பிரிக்கப்பட்ட போது எப்படி ஆல்மோஸ்ட்னா ஒவ்வொரு ட்ரைப்ல இருந்தும் திடீர்னு எவனா ஒருத்தன் எழும்புவான். அதே மாதிரி தான் அங்கே ராஜாவும் ஒவ்வொரு ட்ரைப்ல இருந்து எவனாவது எழும்புவான். யூதாவில் அப்படி கிடையாது. யூதாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து காணப்படும். இப்போ கேட்டாங்கல்ல, கிதியோன் உனக்கு பின் உன் குமாரனின் குமாரன் எங்களை ஆழக்கடவுள் சொன்னாங்கல்ல, அந்த இதுபடிதான், அந்த ஃபார்முலா படிதான் யூதாவில் வந்து நடக்கும். தாவீதினுடைய குமாரனுக்கு அப்புறம் சாலமோனுடைய இப்படிதான் ஒருமை ஒழிய இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரெல்லாம் உள்ள வந்துடவே முடியாது. கடைசி வரைக்கும் கிரைஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்திலேயே தான் வரணும். அதான் வந்து நிலையான வீட்டை கட்டுவேன். ஏன் அப்படின்னா முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டுதானே அவன் ஆண்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியமாக அவன் நடந்தபடினாலே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் நோ தள்ளப்பட்டான், இல்லைன்னா இப்படி மாறி இருக்காது. அது இப்படி சில கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா நிறைய டீச்சிங்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகேவா? என்னப்பா ஏதாவது இருக்கா கேட்கணுமா?
69 பேரும் நாங்க ராஜாவா இருக்கலன்னு சொன்னாங்க. இந்த உண்மையில பார்த்தோம். அவங்களுக்கு கிதியோன் மாதிரி தானே இருந்தாங்க. எப்பவுமே கண்ணுமையா பிளான் பண்ணி அவங்களெல்லாம் கொண்டுட்டு அவங்க வந்து இன்னசென்ட் தான். என்ன பண்றது, இன்னசென்டா இருந்தாலும் கிதியோன் பண்ணதான ஏபோத் வந்து அவர்களுக்கு விரோதமான ஒரு கண்ணி ஆயிற்று அப்படி பார்க்குறோம்ல. இதான் நம்ம போன வாரத்தில் அதை பார்த்தோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம பண்ணுகிறதான காரியம் நம்முடைய ஞானத்துக்கு ஓகேவா இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே அது மிகவும் ஞானமற்ற செயலாய் காணப்படுமானால் அது வந்து வருகிற சந்ததிக்கு மெயினாக இடர்ல உண்டாக்கும். இது வந்து இமீடியட்டாக அடுத்த ஜென்ரேஷன்லேயே இது ஸ்டார்ட் ஆகிறத பார்க்குறோம். அவர்களுக்கு கண்ணியாகி அது எப்படி சாபமாக அது முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே பார்க்குறோம். அப்போ அதுதான் நம்ம இன்னைக்கு ஜெபமெல்லாம் பண்ணோம். என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு செய்கிற காரியம் நமக்கு சரியா புரியாத ஒரு காரியமா இருந்தால் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை பண்ணோம்னா நிச்சயமாக கர்த்தர் அதுலேருந்து தப்பு விபரம் என்ன அந்த காரியத்தை செய்யாது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ஏபோத்தை செய்கிறான், அவ்வளோ மணியை கலெக்ட் பண்ணது வந்து பெரிய விஷயம் கிடையாது. மணினா கோல்டை கலெக்ட் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. அந்த கோல்டை வந்து கிதியோன் தனக்கே யூஸ் பண்ணியிருந்தா கூட அது சாபமாக மாறி இருக்காது. ஏன்னா கிதியோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிதியோனுக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர்கள் கடமைப்பட்டு இருக்கிறார்கள். ஆக்சுவலாக அவர்களுடையது கூட கிடையாது, கொள்ளை அடித்து கொண்டு வந்ததான பொருள் என்ன அவர்களுக்கு கொண்டு வந்ததான காரியம். நீங்கள் என்ன ராஜாவாக்க வேணா ஒன்று செய்யுங்க, இதை கொடுங்க அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதை வாங்கி இவன் எதற்கு பயன்படுத்தினோம் அதுதான் கேள்வி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தும் போது இது தன்னுடைய பெருமைக்காக என்ன பண்ணியிருக்கலாம், தன்னுடைய குடும்பத்தின் பெருமைக்காக இவன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்தான்னு பார்க்குறோம்ல. அபியேஸ்வரிய ஊரில் அவருடைய ஊரில் தான் உப்ரால் தான் வைக்கிறான். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி கிதியோன் பண்ணியிருக்கான்னு தெரிகிற இஸ்ரவேலர்லாம் வந்து இதை பார்க்க வந்திருப்பாங்க ஒரு ஜென்ரேஷன். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல எப்படியா இருக்கும், அதை பார்க்கறதுக்கே ஒரு பில்கிரிமேஜா வந்து போவாங்க. சோரம் போனார்கள் என்று சொல்கிறபடினால அது பரிசுத்தமாக எண்ணப்பட்டு பரிசுத்த ஸ்தலமாக எண்ணப்பட்டு அது தெய்வத்துக்கு ஒப்புமையாக எண்ணப்பட்டபடினால தான் சோரம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார். அந்த அது பேர் என்ன, ஏபோத் வந்து ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, அது நத்திங். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வேற. அப்போ தெய்வத்தை பின்பற்றுவதை போல அதை பின்பற்றார், அங்கே போனால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அது வந்து தெய்வத்துக்கு ஈக்குவலானது, தெய்வத்தை வந்து குறிக்கிறதான காரியம் அப்படின்றது சோரம் போறது தானே. எந்த விதத்துலையும் வந்து இதெல்லாம் தெய்வத்தோட கனெக்ட் பண்ணாலே போயிடுச்சு இல்லை. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சோரம் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுது. அப்போ அதனால தான் அது குட் டீச்சிங் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை இப்படி பார்த்துக்கோங்களேன், ஒருவேளை இவன் வந்து இந்த ஏபோத்தை செய்கிறதற்கு இவன் தேவனிடத்துல வந்து இப்படி எனக்கு விருப்பம் காணப்படுது, இதை நான் செய்யவா, உனக்கு சித்தமா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இவன் வந்து இந்த இதை செஞ்சிருந்தானா கர்த்தரை தடை பண்ணி போட்டிருப்பாருன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பின்னாட்களில் இவனுக்கு வந்து இது வந்து இடரலா உண்டாகும்னு ஆண்டவர் தெரியும்ல, அது அலோவ் பண்ணியிருக்க மாட்டார் ஆண்டவர். அப்ப இது வந்து ஏன்னா இவன் இந்த 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 வார்த்தை அவன் சொல்றது ரொம்ப சூப்பரான வேர்டு. என்ன அப்படின்னா, நானும் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், என் குமாரனின் குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக ஆளுவாராக அப்படின்ற வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு. இது எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாலமோன் வந்து கேட்டதை போல அது எப்படி அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது ஆண்டவரால். அவன் வந்து பாத்தீங்கன்னா உம்முடைய இந்த ஜனத்தை ஆளுவதற்கு எனக்கு வந்து ஞானம் வேணும், எனக்கு வந்து இந்த ஞானமும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சிறுபிள்ளைன்னு சொல்றான், 40 வயசு ஆளு சிறுபிள்ளைன்னு சொல்றது, எனக்கு அந்த அனுபவம் இல்லை, என்னுடைய தகப்பனை போல அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை, எனக்கு அந்த அனுபவம் வேணும், அதுக்காக எனக்கு ஞானத்தை தாரும் போது ஆண்டோடைய பார்வைக்கு அது ரொம்ப பிரியமாய் காணப்படுது. அதே போலதான் இங்க கிதியோன் இதை நிராகரிக்கும் பொழுது ஆண்டோடைய பார்வைக்கு ரொம்ப பிரியமாய் அது காணப்பட்டிருக்கும். ஆனா உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிதியோன் கேட்கிறான், பின்பு அவர்களை நோக்கி இதுக்கு பதிலா எனக்கு இதை கொடுங்க. ஒரு வருஷம் கழிச்சு கிதியோன் இந்த இதை கேட்டிருந்தானே இந்த ஜனங்க என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் கொண்டு போய் ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களை ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜா நீங்க சிந்திச்சு பாருங்க, அவன் ராஜா வாக்குனதுக்கு அப்புறம் நான் இதை கொண்டு வா அப்படின்ட்டு அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டளையே கொடுக்கலாம். ராஜான்றது டிஃப்ரெண்ட் இல்லையா. அப்ப ராஜா ஆகல, அந்த ராஜான்றது ஆஃபரையே தள்ளிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது கடுக்கனை தான் கேட்கிறான். கொடுக்கும் போது அவ்வளவு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கொட்டிட்டாங்க ஜனங்க. அப்ப அது வந்து இவன் செய்தது வந்து பாத்தீங்கன்னா இது வாங்கினது ஞானமற்ற செயல்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவனுக்கு கூலியாக கூட அவன் பெற்றிருக்கலாம், அது ஒரு இஷ்யூவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நிச்சயமா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தண்டிச்சிருக்க மாட்டாங்க அவனை. ஆனால் இவன் வந்து பாத்தீங்கன்னா செய்துதானே இந்த ஏபோத்து தான் மிகவும் மேன்மையாக ஒரு காரியத்தை செய்து அதை வந்து பாத்தீங்கன்னா அவன் உயர்வாக அவன் வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம்
அதை பின்பற்றுவதற்கு ஏதுவான ஒரு காரியமாக அவன் செஞ்சுட்டான் போச்சு. ஓகே, ஸோ பண்ணலாமா அப்ப?